ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை திரும்ப கொண்டு வருவோம்னு சொன்னாங்க அரசு ஊழியர்களுக்கு. ஆனா அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து இதுவரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ வந்து இந்த சட்டமன்றத்துல தான் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கும்போது தான் ஒரு கமிட்டி போடுறதாக முடிவு பண்ணப்பட்டது. அப்போ இது வந்து நடக்காது அப்படின்ற போது அதுக்கான ப்ராமிஸ் ஏன் வந்தது? அரசு ஊழியர்கள் மத்தியில பெரிய அளவுல அதிருப்தி இருக்குன்ற போது எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அவருக்கு வந்து எல்லாரையும் கூப்பிட்டு சந்திச்சிருக்கலாம். கூப்பிட்டு பார்த்து என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்றத கேட்டிருக்கலாம். அத திரும்பவும் அந்த ஓல்ட் பென்ஷன் ஸ்கீம் இவங்க ப்ராமிஸ் பண்ணாங்க. இவங்க வந்து குடுக்கல அப்படின்றதெல்லாம் ரொம்ப வேகமாக அ மக்கள் மத்தியில கொண்டு செல்றதுக்காக பேசியிருக்கலாம். இன்னொன்னு வந்து உள்ளாட்சி அமைப்புகள்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள். நேற்றைக்கு கூட சேலம் கார்ப்பரேஷன்ல என்னங்க அது கவுன்சிலர்லாம் இப்படி ஒருத்தர் அடிச்சுப்பாங்களா? அசிங்கமா இல்லையா அது? ஆ அதுக்கு முன்னால திருநெல்வேலியில நடந்த விஷயங்கள். திருநெல்வேலியில நடந்த பிரச்சனை. நேற்றைக்கு வந்து மதுரை மேயர்னுடைய ஹஸ்பண்ட வந்து கட்சியில இருந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புகள்ல இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கணும். இன்னொன்னு அந்த உள்ளாட்சி தேர்தல்கள ஏன் நடத்தல? ஒரு ஒரு சில அமைப்புகளுக்கான தேர்தல்கள நடத்தணும். இந்த 1 வருஷம் இன்னும் 1 வருஷத்துக்குள்ள நடத்தியே ஆகணும். இப்ப நடத்தவே இல்ல. நடத்தாம தள்ளி போடு அதிமுக ஆட்சியில என்ன செய்தார்களோ, அதையே இவங்களும் செய்றாங்க. இது எல்லாமே மக்கள் மத்தியில பெரிய அதிருப்தி இதனால இருக்கிறது. ஆனா இத வந்து கோர்ஸ் கரெக்ஷன் செய்வாங்களா இந்த 1 வருஷத்துல? அதிமுக அத வந்து அந்த கேப்பிட்டலைஸ் பண்ணுவாங்களா? டேப் பண்ணுவாங்களா? அப்படின்றது தெரியல.